அன்புள்ள சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வெகு நாட்களாக நான் ஒன்றும் அனுப்பவில்லை, இன்று நான் ஆரம்பிக்கிறேன். ஆகவே இன்றைய தலைப்பு இயேசுவின் திருச்சிலுவை. இயேசுவின் திருச்சிலுவை என்று சொல்லும்போது இயேசுவோட உருவம் அதில் பதிந்திருக்கும். இதை பற்றி தான் சொல்ல போறேன். அதாவது யாரோ சில பேர் என்கிட்ட நான் பங்குல இருக்கும்போது சிலுவை வேணும்னு கேட்டாங்க. சிலுவை வேணும், வீட்டில் வைக்க போறேன்னு சொல்லணும்னா எடுத்து கொடுத்தேன். இயேசுவின் திருச்சிலுவை, இயேசோட உருவம் அதில் பதிந்து இருக்கும். எனக்கு வேணாம் ஃபாதர், எங்களுக்கு இயேசு உருவம் இல்லாத ஒரு சிலுவைகள் இருக்கா, அதை கொடுங்க, நான் வச்சுக்கிறேன். ஏன் வேணான்னு சொல்றீங்கன்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இயேசுவோட பாடுபட்ட சிலுவையை வீட்டில் வைத்தால் வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்காது, கெட்டதாகவே நடக்கும். அதனால எனக்கு வெறும் சிலுவை ஒண்டி, இயேசு உருவம் இல்லாதது. அன்பு சகோதர சகோதரிகளே, முற்றிலும் தவறான கருத்து. எந்த உண்மையும் இதில் இல்லை. ஏனென்றால் இயேசுவின் உருவம் பதித்த சிலுவையாக்கப்பட்டது நமக்கு என்ன சொல்கிறது? இயேசுவின் மாபெரும் அன்பு, இயேசுவின் மாபெரும் தியாகம். இயேசு நமக்காக ரத்தம் சிந்தி உயிரை நீத்து பாவ மன்னிப்பு தந்திருக்கிறார், புது வாழ்வும் தந்திருக்கிறார். இதை நாம் மறக்க முடியுமா? நம்முடைய ஆலயங்களிலும் எல்லா கத்தோலிக்க ஆலயங்களிலும் பெரிய சிலுவை இருக்கு, அதில் இயேசு உருவம் இருக்கும். சிலர் சொல்லுவாங்க, இயேசு உயிர் தெழுந்து விட்டாரு, அப்படின்னா திருப்ப இயேசுவை நீங்க சிலுவையில் அறையறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை. நமக்கு எல்லாம் தெரியும், இயேசு உயிர்த்து விட்டார், உயிரோடு இருக்கிறார். அதே நேரத்தில் இயேசு செய்த தியாகம், இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கும் இந்த சிலுவை வழியாக ஒருவரை ஒருவர் அன்பு செய்யணும், தியாகம் பண்ணணும், அவர்களுக்காக, அவர் நல்வாழ்வுக்காக நாம் முடிச்சால் என்ன செய்ய முடியுமோ செய்யணும். இதெல்லாம் அந்த சிலுவையிலிருந்து வருது. ஆகவே இயேசு செய்த தியாகத்தை நாம் மறக்கக்கூடாது, மறக்க முடியாது. அந்த சிலுவை வழியாகத்தான் இயேசு நமக்கு மீட்பு தந்தார். இதன் அடிப்படையில் இதுதான் அர்த்தம். இதுதான் நம்முடைய சிலுவையின் மகிமை. இயேசு நிச்சயமாக உயர்த்தி விட்டார். வீட்டில் இயேசுவின் இந்த பாடுபட்ட சிலுவையை வைக்கும் போது இந்த நல்லது கெட்டது நடக்கும்னு சொல்ல முடியும். அதெல்லாம் போய் நல்லதுதான் நடக்கும். இயேசு நம்மோடு இருப்பார். நாமும் இயேசுவை பார்க்கும்போது இயேசுவை இன்னும் அன்பு செய்வோம். இயேசு நம் உள்ளங்களை பிடிக்கொள்வார். ஆக இதற்காக இந்த சிலுவைகளை, பாடுபட்ட சிலுவைகளை புறக்கணிக்காமல் ஏற்றுக்கொள்வோம். இயேசுவை அன்பு செய்வோம். ஆமென்.